ஹலோ நண்பர்களே. வெல்கம் பேக் டு கியூப் சால்வர். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து ஒயிட் லேயர் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஃபர்ஸ்ட் லேயர் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம கிராஸ் சால்வ் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் கார்னர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணியிருந்தோம். இப்போது மிடில் லேயர் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மிடில் கார்னர் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும், ஏன்னா சென்டர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேஸ் எடுத்துக்கலாம். இங்கே வந்து ப்ளூ வரணும், இங்கே வந்து ரெட் வரணும், சென்டர் பேஸ் பண்ணி தான். ஸோ இந்த இடத்துல ப்ளூ, இங்கே ரெட். ஸோ ப்ளூ ரெட் பீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூவும் இருக்குது, ரெட்டும் இருக்குது. ஸோ இந்த பீஸ் தான் இங்கே வரணும். ஸோ இந்த ரெட்டை வந்து இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இப்போ ஒரு ஃபார்முலா பாருங்கள். 1. ஸோ ரெட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதை லெஃப்ட் சைடு தான் நம்ம கொண்டு வரணும். ஸோ இதை நம்ம ரைட் சைடு திருப்பணும். ஸோ 1 2 3 4 இப்போ இந்த சேர்ந்துருச்சு. ஸோ இப்போது கியூபை மறுபடியும் இந்த சைடு திரும்ப இந்த ஒயிட்டை இந்த சைடு ஹைட் பண்ணுறோம். ஸோ ஹைட் பண்ணிவிட்டு மேலே ஏற்றிட்டு திரும்ப அன்ஹைட் பண்ணி கீழே இறக்கிடுறோம். ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு ஃபார்முலா. ஸோ ரொம்ப பேசிக் லெவலில் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து வந்து இந்த ரெட் அண்ட் க்ரீன். ஸோ ரெட் அண்ட் க்ரீன் வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா, இந்த பீஸ் க்ரீன் அண்ட் ரெட் இருக்குது. ஸோ இங்கே க்ரீன் தான் இருக்குது. ஸோ க்ரீனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இதை வந்து ஃபஸ்ட்டு வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த க்ரீனை வந்துட்டு லெஃப்ட் சைடு நம்ம கொண்டு வரோம்னா இதை நம்ம ரைட் சைடு தரணும். ஸோ ரைட் சைடு நம்ம ஹைட் பண்ணுறோம் 1, அதுக்கப்புறம் திரும்ப ஏற்றுறோம் 2. ஸோ அடுத்து திரும்ப அன்ஹைட் பண்ணுறோம், திரும்ப இறக்கிடுறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த இந்த ரெட் சைடில் திருப்பிட்டு இப்போ ஒயிட்டை அந்த சைடு ஹைட் பண்ணுறோம். ஸோ 1, திரும்ப ஏற்றுறோம், திரும்ப அன்ஹைட் பண்ணுறோம், திரும்ப இறக்கிடுறோம். ஸோ இவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான் எல்லா சைடும் பண்ணுறோம். பட் இங்கே வந்து பாருங்கள், ப்ளூ அண்ட் ஆரஞ்சு வந்து நம்ம இப்போ இங்கே சேர்க்கணும். பட் இது இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கலரை இங்கே உள்ளே போட்டுட்டு இதை வெளியில் கொண்டு வந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்லோ அண்ட் ஆரஞ்சை இங்கே தூக்கி போட்டுட்டு நம்ம இந்த ப்ளூ அண்ட் ஆரஞ்சை இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ அது எப்படி அதே மாதிரி தான். இதை ஃபஸ்ட்டு ஹைட் பண்ணுறோம், இதை மேலே ஏற்றுறோம், இதை திரும்ப அன்ஹைட் பண்ணுறோம், கீழே இறக்கிடுறோம். இப்போ இது இங்கே வந்துருச்சு. திரும்ப க்யூப் இப்படி திருப்பிட்டு இதை இந்த சைடு ஆப்போசிட் சைடில் வந்து ஹைட் பண்ணுறோம், மேலே ஏற்றுறோம், திரும்ப அன்ஹைட் பண்ணுறோம், இறக்கிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு அண்ட் எல்லோ இங்கே வந்துருச்சு, ப்ளூ அண்ட் ஆரஞ்சு வந்து வெளியில் வந்துருச்சு. ஸோ இந்த ப்ளூ அண்ட் ஆரஞ்சை இப்போ நம்ம இங்கே சேர்க்கலாம். ஸோ ப்ளூ இங்கே இருக்குது. ஸோ ப்ளூக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் வைக்கணும். ஸோ ப்ளூக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இப்போ இதை லெஃப்ட் சைடில் தான் நம்ம கொண்டு வரணும். ஸோ ரைட் சைடில் ஹைட் பண்ணிவிட்டு மேலே ஏற்றிட்டு திரும்ப அன்ஹைட் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடுறோம். அவ்வளோதான். ஸோ திரும்ப க்யூபை திருப்பிட்டு இதை ஆப்போசிட் சைடில் ஹைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அன்ஹைட் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடுறோம். ஸோ இதே மாதிரி தான் இந்த சைடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ஆரஞ்சு இங்கே இருக்குது. ஸோ க்ரீனை வந்துட்டு இந்த க்ரீன் சென்டருக்கு ஸ்ட்ரெயிட்டாக மேலே வச்சுட்டு இப்போது இதை ரைட் சைட் கொண்டு வரணும். ஸோ ரைட் சைட் கொண்டு வரணும்னா இதை லெஃப்ட் சைட் திருப்பணும். எப்படி நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு வரணும்னா இதை ரைட் சைட் திருப்புவோமோ அதே மாதிரி ரைட் சைட் கொண்டு வரணும்னா நம்ம இதை லெஃப்ட் சைட் திருப்பணும். ஸோ லெஃப்ட் சைடில் நம்ம ஹைட் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடில் ஹைட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த காலமை மேலே ஏற்றிட்டு திரும்ப அன்ஹைட் பண்ணிவிட்டு இறக்கிடுறோம். அவ்வளோதான். திரும்ப க்யூப் இப்படி திருப்பிட்டு ஒயிட்டை ஆப்போசிட் சைடு ஹைட் பண்ணணும். இந்த சைடு இல்லை, ஆப்போசிட் சைடு. இங்கே இருந்ததுன்னா இதுக்கு ஆப்போசிட். ஸோ ஹைட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே ஏற்றிட்டு ஸோ அன்ஹைட் பண்ணிவிட்டு இறக்கிடுறோம். அவ்வளோதான். ஸோ 2 லேயர்ஸ் வந்து இப்போ சால்வ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்து இந்த மேலே உள்ள லேயர், இதுவும் வந்துட்டு இன்னும் ஒரு 2 ஃபார்முலா தான் இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப அந்த பேசிக் ஃபார்முலா வச்சு இந்த ஃபைனல் லேயரும் நம்ம வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் 2 லேயர் சால்வ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.